வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அல்லது 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி படிச்சிருக்கிறவங்க அப்படிங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 அதிகபட்சம் வந்து 62,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 ப்ளஸ் அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து டிஏடி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் டேட் 7/4/2023 கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து லெட்டர் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடியது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. உங்களுடைய பெயர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய வட்டம் என்ன, உங்களுடைய இன சுழற்சி அதாவது ஓபிசியா பிசியா எம்பிசியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதிக்கங்க. அடுத்தது உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பெயர், தந்தையுடைய பெயர், உங்களுடைய ஜெண்டர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வட்டாரம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் எழுதிக்கங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களுடைய ரிலீஜியன், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு, நெக்ஸ்ட்டு ரினியூவல் டேட்டு இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கங்க. இதில் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் நீங்கள் கம்பல்சரி வச்சு அனுப்பணும். அதாவது டிசி ஜெராக்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி தகுதி சான்று மார்க் ஷீட்டு, அதே மாதிரி ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு. உங்களுக்கு முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா அது இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா அது தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய முன் அனுபவ சான்று, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? ஸோ இதனுடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து கம்பல்சரி அனுப்பணும். இதில் லாஸ்ட்டில் வந்து சைன் பண்ணிவிட்டு உங்களுடைய இடம் நாள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸை பார்க்கலாம். இந்த அட்ரஸ் அப்படின்னா ஆணையாளர், தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம், புதுக்கோட்டை, தொலைபேசி எண் 0461227122. ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 7/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் கம்பல்சரி வந்து நீங்கள் இருப்பிட சான்று, கல்வி தகுதி சான்று, ஜாதி சான்று இதெல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வட்டாரத்தில் வந்து வசிப்பவரா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கம்பல்சரி போஸ்ட் கவரில் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து அகைன் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு காவலர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இரவு காவலர் பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது 34 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அலௌன்ஸ் டிஏடி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? தென் இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 11 பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.